வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 14th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. 1 ஏப்ரல் 7:30 PM. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரீம் லெவலோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 205 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 111 மேட்சஸில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் சேசிங்கில் 61 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 169 கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வின் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அவை கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீசனில் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹோம் மேட்சஸில் எல்லா டீமுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெங்களூர் மட்டும் கல்கட்டா கூட மேட்ச்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பேட்டர்ஸ் வந்து ரெண்டு டீம்லையுமே நல்ல ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி பவுலிங்கு ப்ளஸ் ஃபீல்டிங். ஸோ இந்த இடத்துல எந்த டீம் மிஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த டீம் வந்து மேட்ச்சை லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா மும்பை டீம் பாருங்கள் ஒரு 201 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சன்ரைஸ் ஹைதராபாத் கூட லாஸ்ட் சீசனில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிடி கூட ஒரு 200+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி கூட பார்த்தீங்கன்னா 200 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட சேம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 212 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. சேசிங்கில் வந்து மும்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. சேம் கிரவுண்டில் லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட் டு ஹெட்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸில் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட ஜெஸ்வால் வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 124 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயர் தான் லாஸ்ட் சீசனில் ஹையாக இருந்திருக்காங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்கை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், திலக் வர்மா, இஷான் கிஷான், பியூஷ் சாவ்லா வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் லாஸ்ட் சீசன் நடந்த மேட்சஸோட அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கூட ப்ளே பண்ணதில் 170 ரன்னுக்கு ஃப்ளாப் ஆகிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதில் பட்லர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, இஷான் கிஷான், பும்ரா வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் இவங்களோட ஹெட் விக்கெட்ஸ் லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் ஒரு 58 ஸ்கோர் வச்சிருக்காரு. ரோஹித் சர்மா ஒரு 94, டெவால் பிரிவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 37, திலக் வர்மா 38, டிம் டேவிட் ஒரு 46 வச்சிருக்காரு. ஸோ ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பட்லர் ஒரு 116 வச்சிருக்காரு, ஜெஸ்வால் 124, சஞ்சு சாம்சன் 119. ஸோ இந்த 3 பிளேயருமே கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல பேட்டிங் விக்கெட்டுங்கிறதுனால பட்லரோட அந்த ஹை ஸ்கோரிங் கண்டிப்பாக அந்த வெனியூவில் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹெட்மேயர் கூட பாருங்கள் மிடில் ஆர்டர் பேட்டர் ஒரு 58 ஹையஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மத்வால் ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச்சில். பும்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் விக்கெட் தான் 41 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இந்த இடத்துல வந்து ஒரு 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவேஸ் கான் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியில் நடந்த ரெக்கார்ட்ஸு. ஸோ அடுத்து சந்தீப் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 டீமே ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ பவுலிங் எப்படி ரொட்டேட் பண்ண போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட மேட்ச் வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து ஒரு 100 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. ஜெஸ்வால் பார்த்தீங்கன்னா 124, சஞ்சு சாம்சன் 76 வச்சிருக்காரு. இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா ஒரு 58, ரோஹித் சர்மாவோட ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 73 வச்சிருக்காரு. அதாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டீம் வைஸ் ரெக்கார்ட்ஸும் அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பர்டிகுலர் ஆவேஸ் கான் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி அந்த டெத்தில் பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சந்தீப் சர்மா ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 19 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு யுவேந்திர சகால் வந்து ஒரு 25, பியூஷ் சாவ்லா ஒரு 23. ஸோ இதுதான் பிளேயர்ஸோட டீம் வைஸ் அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டர்லேயே நீங்கள் டீம் மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் மும்பை டீமில் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு ப்ராப்பர் 11 வந்து உங்களுக்கு வந்துடும், அப்டேட் பண்ணுறேன். ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா 2 பிளேயருமே நல்ல ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா ஹையஸ்ட்டோட தான் நம்பர்ஸோட தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் மேட்சஸ்க்கும் போது ஹோம் கிரவுண்டுக்கும் போது ஃபஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணி மேட்சை வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 வச்சிருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வச்சிருக்காரு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ப்ரெஷர் கிடையாது. கொஞ்சம் லெஷராக ப்ளே பண்ணும்போது அந்த பவர் பிளேயில் நின்றுட்டாருன்னா அந்த பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கேப்டன் வைஸ் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான் ரோஹித் சர்மா. ஸோ நெக்ஸ்ட் இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா கீப்பிங்லையும் சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவரோட ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 34, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 வச்சுக்காரு. ஸோ சேஃபாக இவரும் நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான். மேபி இந்த 2 பிளேயரில் எனிவன் ஃப்ளாப் ஆகிடுவாங்க அப்படின்னு தோணுனா மட்டும் இந்த இடத்துல ரொட்டேட்டிங் பிளேயராக நமன் இவர் வராரான்னு பாருங்கள். இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட்
பிளேயர் யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். திலக் வர்மா சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் தான் மேட்சை முடிச்சு கொடுப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா மும்பை டீமு, இவருக்கு வந்து கேப்டன் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா கொடுங்க, பெஸ்ட்டு பிக்காக இருக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு 62 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 31 வச்சிருக்காரு. ஹர்திக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் தான் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் 4 ஓவர் இந்த வெனியூவில் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். பட் இனிஷியலாக அந்த 2 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்லைட்லி வந்து மேக்ஸிமம் டீம் ட்ரை பண்ண வேணாம், ஒரு மினிமம் டீமில் ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 28 வச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 23 விக்கெட் எடுத்திருக்காரு 30 மேட்சஸில். ஸோ ஹர்திக் பாண்டியா மல்டிபிள் டீமில் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணாமல் ஒரு கம்மியான டீமில் மட்டும் கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். டிம் டேவிட் வந்து செகண்ட் பேட்டிங்னா எடுத்துக்கலாம், மேபி எடுத்துக்கலாம், நல்ல ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருக்கும். ஸோ 46 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 66, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 45. ஸோ டிம் டேவிட்டை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. இன்கேஸ் பவர் பிளேயில் இஷான் கிஷான், ரோஹித் சர்மா யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படின்னு தோன்ற டீமில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்டராக பிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செகண்ட் பேட்டிங் மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஹை ஸ்கோர் போகிற மாதிரி பேட்டர்னில் நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா டிம் டேவிட்டை கண்டிப்பாக அதில் உள்ளே கொண்டாங்க. ஸோ அதனால தான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெவின் மக்காப்பா ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போயிட்டார், விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டார். ஸோ நல்ல பிளேயர் தான். பட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவருக்கு அந்த ஒரு நம்ம இந்தியன் பிச்சில் இந்த சீசனில் வந்து அவருக்கு அந்த லைனல் லென்த் கரெக்டாக கிடைக்கல. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து டவுட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி ஸ்லைட்லி பிளேயர்ஸ் வந்து மாற்றுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஜெரால் கோட்ஸி வந்து நிச்சயமாக 11ல் இருப்பார். ஸோ நல்ல ஒரு பிளேயர் தான், கரெக்டாக லைன் லென்த்து பிடிச்சி தான் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சஸில் நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிளேயர் வந்து நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க, ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப ஒரு 150+ போடுறவங்க நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. மீடியம் பேஸில் போடக்கூடிய பவுலர்ஸும் விக்கெட் அதிகமாக தான் எடுக்கிறாங்க. பர்டிகுலர் டெத்தில் வந்து மேட்சே மாற்றிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஷுவராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ பும்ரா பொறுத்த வரைக்கும் அவரோட ஹோம் மேட்சஸ்ஸு கண்டிப்பாக வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அந்த கிரவுண்டில். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வான்கடே பிச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11ல் ரோஹித் சர்மா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினார்னா கண்டிப்பாக அதில் வந்து ஜஸ்பீத் பும்ரா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. ஸோ அதனால் ரோஹித் சர்மா வெர்சஸ் பும்ரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இந்த இடத்துல வந்து கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் வீசி கொடுத்து கூட ரோஹித் சர்மா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸில் கூட நீங்கள் எப்படினாலும் ரோஹித் சர்மா வெர்சஸ் ஜஸ்பீத் பும்ரா ட்ரீம் 11ல் டீம் மேக் பண்ணுங்கள். ஷுவராக உங்களுக்கு சம்டைம்ஸ் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னராக வந்து ரொம்பவே கீயாக தான் யூஸ் பண்ணுவாங்க பியூஷ் சாவ்லா. ஸோ ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் மேட்சை வந்து வின் பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டு வந்து நல்லா ஹிட்டர் இருக்காங்க ரெண்டு டீம்லையுமே. அடித்து ஆடும்போது ஸ்பின்னர்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் மேட்சை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் 4 ஓவர் இவரோட ஓவர் வந்து ரொம்பவே குருஷியலாக இருக்கும். ஸோ அதனால் ஷுவராக வந்து நீங்கள் பியூஷ் சாவ்லா ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக கேமை திருப்ப போகிறது ஸ்பின்னர் மட்டும்தான், பர்டிகுலராக இந்த வெனியூவில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மொலானி, இவரும் ஸ்பின்னர் தான். கண்டிப்பாக 11ல் இருக்கிற சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஓவர்சீஸ் பிளேயர் யாராவது வெளியிலேருந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொமாரி ஷெப்பர்டு, முகமது நபி 2 பிளேயருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆன் டைமில். ஸோ மேபி நபி உள்ளே வந்தார்னா நல்ல ஒரு லைனப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா பேட்டிங் தேவை, ஆல்ரவுண்டரு ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக வேணுங்கும் போது ரொமாரி ஷெப்பர்டு உள்ளே வரும் சான்சஸ். கண்டிப்பாக அந்த 2 பிளேயரில் யார் உள்ளே வந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசி ரிஸ்க்காக போகிறவங்க, மல்டிபிளாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் ஷோர் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா 4 பேட்டரு. ஸோ இந்த டிம் டேவிட்டு ப்ளஸ் வந்து நமன்தீர். ஸோ அந்த 2 பிளேயரும் ரொட்டேஷனில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசியும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா 4 பேருமே நீங்கள் மல்டிபிளாக ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பும்ரா தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னு தோணும்போது டெப்த்தில் மேபி அவர் பாலை பார்த்து விளாண்டாலும் அடிஷ்னலாக கண்டிப்பாக இவருக்கு தான் விக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது ஜெரால் கோட்ஸுக்கு ஒரு வீசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டாக உங்களுக்கு ட்ரீம் 11ல் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி பெஞ்சில் வந்து இந்த இடத்துல டெவால் பிரிவிஸு, நஹில் வதேரா ஆன் டைமில் 11ல் வந்தால் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜஸ்வால், பட்லர் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே நல்ல ஒரு ஹிட்டர் தான். கண்டிப்பாக வந்து பாம்பே பிச்சு வந்து இவரோட ஓன் பிச்சு மாதிரி தான், நல்லாவே ஹிட் அடிக்கக்கூட பெஸ்ட் பிளேயர் தான். ஒரு 124 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 34 வச்சிருக்காரு. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 54 வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஷுவராக வந்து ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேபி பேட்டிங் செக்ஷன்லேயே இந்த வாட்டி வந்து கேப்டன் வீசி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது 2 டீம்லேயும் போகலாம், சேம் டீம்லேயும் போகலாம். அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ பட்லரும் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வான்கடை பிச்சில் வந்து ஒரு ஹை ஸ்கோர் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஹிட்டர் தான். அந்த பவர் பிளே 2 சான்ஸ் 3 சான்ஸ் கொடுத்தாலும் மேபி மிஸ் பண்ணிட்டாங்க மும்பை டீம்னா
பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட்விகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 63 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வச்சிருக்காரு. 2 பேருமே நீங்கள் கேப்டன் யூசி கொடுக்கக்கூடிய ராஜஸ்தான் டீமில் பெஸ்ட் பிக் தான். ஸோ சஞ்சீவ் சாம்சன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ விக்கெட் கீப்பிங்லேயும் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அவருக்கு. 119 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஹெட்விகேட்டில் பார்த்தீங்கன்னா 32, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 36. ஸோ இந்த 3 பிளேயருமே கீ பிளேயராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஸ்லைட்லி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜஸ்வால், பட்லரு, சஞ்சீவ் சாம்சன், பராக் 4 பேருமே ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் டாப் 3ல் ஏதாவது ஒரு பிளேயர் ஸ்லைட்லி பட்லரு அப்படி இல்லைனா சஞ்சீவ் சாம்சன் ட்ராப் பண்ணிவிட்டு கூட அடிஷ்னலான ஒரு பேட்டர் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்கள் டீம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்விகேட்டில் 29 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 14 தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அந்த சாட்ஸுங்கிறது இவருக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. பர்டிகுலராக வான்கடே பிச்சில் பவுண்ட்ரி டைமென்ஷனை வாட்ச் பண்ணுங்கள். பவுண்ட்ரி டைமென்ஷன் வந்து மேபி ஸ்லைட்லி வந்து 63, 63, 65 இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா நல்ல ஒரு 6-4 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சஞ்சீவ் சாம்சனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 32 வச்சிருக்காரு ஹெட்விகேட்டில். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 36 வச்சிருக்காரு. ஸோ இதே ஆவரேஜில் பர்ஃபார்ம் பண்ணால் கூட இவருக்கு கேச்சஸ் ரன் அவுட்டில் ஸ்டம்பீட்டில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேண்டஸியில் வரக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அந்த மும்பை டீமில் வந்து பியூ சாவ்லா எப்படியோ அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வினை வச்சு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவரோட 4 ஓவர் வந்து விக்கெட் கிடைக்கலனா கூட கண்டெயின் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டெயின் பண்ணி போடும்போது ஃபஸ்ட் கிளாஸ் பிக்காக இருக்கும். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். சேஃபாக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்விகேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் லெஸ்ஸாக போனாலும் 4 ஓவர் முக்கியமாக இவர் தான் பயன்படுத்துவாங்க. கீயாக நீங்கள் ட்ரம் கார்டு பிக்காக நீங்கள் அஸ்வினையும் அந்த டீமில் அவரையும் யூஸ் பண்ணிக்கலாம். பியூ சாவ்லாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யுவேந்திர சகாலும் கீயை யூஸ் பண்ணுவாங்க ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ துருவ் ஜுரேலை வந்து ரொம்ப ஃபினிஷராக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 மேட்ச் 40 ரன் ஸ்கோர் பண்ணிக்காரு. பர்டிகுலராக ஹெட்விகேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 67, ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ வெனியூலையும் ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் இந்த பிளேயருக்குலாம் ஹிட்டரு. பட் இந்த மாதிரியான பிச்சில் வந்து கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடச்சா ஒரு 30+ ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான் துருவ் ஜுரேல். ஸோ அதனால் நீங்கள் ரொட்டேட்டிங்கில் மட்டும் எடுத்துக்கலாம். மேபி டாப் ஆர்டர் பிளேயரை பிக் பண்ணாமல் மிடில் ஆர்டர் பேட்டருக்கு பேட்டிங் போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரீம் லெவலில் டீம் மேக் பண்ணால் மட்டும் துருவ் ஜுரேலை பிக் பண்ணுங்கள். ஹெட்மேரை வந்து ஷுவராக நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ட்ரைட்லி வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு 200, 220 செட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஒரு 58 ஆவரேஜ் ஹையஸ்ட் வச்சுருக்காரு பர்டிகுலராக இந்த வெனியூவில். ஸோ அந்த டீமை பொறுத்தவரை ட்ரெண்ட் போல்ட் முக்கியமான பிளேயர். ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து பும்ரா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பவுல் பண்ணுறாரோ அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ 2 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட்விகேட்டில் 10 மேட்ச்சில் 10 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இனிஷியலாக பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை தான் 2 ஓவர் கொடுத்து கீயாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவர் பிளேயில் பும்ரா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட். ஸோ அதே மாதிரி மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பவர் பிளேயில் வந்து நியூ பாலில் வந்து கண்டிப்பாக பும்ரா பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாண்டியா மேபி அந்த ஃபஸ்ட் ஓவர் பவுல் பண்ணி நல்ல ஷாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு பும்ரா பவுல் பண்ணாலும் விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரீத்திங் டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு 2 டீம்லையுமே ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிக் பண்ண முடியும். பேட்டர்ஸு போதுமான அளவுக்கு நீங்கள் அதிகமாக பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேட்டர் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆவேஸ் கான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியூவில் மேபி ஹை ஸ்கோர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க. இந்த டீம் வந்து ஒரு 230, 220 ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு அந்த 2 விக்கெட் 3 விக்கெட் ஆவேஸ் கானுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆவேஸ் கானை ட்ரை பண்ணுங்கள். சந்தீப் சர்மா அதே மாதிரி வந்து டெத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க. 10 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்விகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மல்டிபிளாக போகும்போது ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகும் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக டெத்தில் வந்து மேபி ஸ்லைட்லி மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் வந்து இவருக்கு அந்த 2 விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால் 12 மேட்ச்சில் 43 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக 2 டீம்லையுமே வந்து நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால பேட்டர்ஸோட வீக்னஸ் மேபி கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பேட்டர்ஸ்க்கு இவர் எங்கே பவுல் பண்ணுவார் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கலாம். மேபி 1 விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகலாம். டோட்டலாக ட்ரீம் 11 வந்து பேட்டிங் சைடு போச்சுனாக்கா விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் யுவேந்திர சகாலை பார்த்து அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து ரெகுலர் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனில் உள்ள பெஸ்ட்டு பிளேயர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இம்பேக்டில் கண்டிப்பாக பர்கர் தான் வருவார் உள்ள. நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணுறாரு. நல்ல ஸ்பீடு ஜென்ரேட் பண்ணுறாரு.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஒரு 150 ப்ளஸில் தான் ஸ்கோர் பவுல் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 69 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 58 மேட்ச்சில். ஸோ லாஸ்ட்டாக நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக நீங்கள் பர்கரை ட்ரை பண்ணலாம். மேபி ஏதாவது ஆன் டைமில் சேஞ்சஸ்னால் உங்களுக்கு இந்த டீமோட அப்டேட் கொடுக்குறேன். ரோமன் பவால் இருக்கார் இந்த டீமோட பெஞ்சில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டின்னு ஒரு பிளேயர் இருக்கார். மேபி உள்ளே வந்தால் நோட் பண்ணிங்க. நல்ல பிளேயர் தான் அவர். ஸோ அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குல்தீப் சென்னு மகாராஜ் கூட பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்லைட்லி உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல பேட்டிங் சான்ஸ் கிடச்சா அந்த 30+ ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். மேட்ச் க்ளோஸாக போச்சுன்னா கண்டிப்பாக இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஷூராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸை பொறுத்தவரை இஷான் கிஷான், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஜஸ்வால், பட்லரு, சஞ்சு சாம்சன், ஆவேஸ் கான். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெல் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிட்டு ஆன் டைமில் அட்ஜஸ்ட் பண்ணி கூட பிக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெனியூ பொறுத்தவரை ரோஹித் சர்மா, திலக் வர்மா, டிம் டேவிட், ஜஸ்வால், பட்லரு, சஞ்சு சாம்சனு, ஹெட்மயரு, ஆவேஸ் கான். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெனியூவை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக யோசிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் வந்து ஒரு 9 விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்ச்சில். ஸோ நோட் பண்ணிங்க. ஆன் டைமில் மேபி மேட்ச் க்ளோஸாக போச்சுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி மீடியம் பேஸில் போட்டு கூட நீங்கள் விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டெமோ பொறுத்தவரை இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சஞ்சு சாம்சனு, இஷான் கிஷானு, ஜாஸ் பட்லரு, ரோஹித், ஜஸ்வால், திலக் வர்மா, பராக், ஹர்திக் பாண்டியா, பும்ரா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். மேபி இதில் ஏதாவது 2 பிளேயர் ஸ்ட்ரைட்லி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீமாக உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான். கண்டிப்பாக இதில் வந்து லெஸ் பிளேயர் ஒரு 2 பிளேயர் 3 பேர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேப்டன் விஷயம் பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்வால் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா கேப்டன் கொடுங்க. செகண்ட் பேட்டிங்னா விசி கொடுங்க. ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பும்ரா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டன் விசி கொடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கூட நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ரெகுலராக போடுறவங்க ஒரு ரோஹித் சர்மா வேசஸ் பும்ரா கூட ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிஸ்கியாக போகிறவங்க இந்த டீம் எல்லாமே இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். மேபி ஹிட் அடித்தாங்கன்னா அந்த இடத்துல ஹெட்மேர் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்ச் க்ளோஸாக போச்சுன்னா டிம் டேவிட் கூட நல்ல ஒரு நாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் கொடுத்துருக்கேன், ஜெரால் கோட்ஸி கொடுத்துருக்கேன், இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வரக்கூடிய பர்கரையும் கொடுத்துருக்கேன், பியூ சாவ்லா கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ட்ரம் கார்டு பிக்காக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்னால் டிம் டேவிட் கிளிக் ஆவார். மேபி வந்து ஹை ஸ்கோர் பண்ணிட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறாருன்னா பர்கரோட பவுலிங் வந்து இம்பார்ட்டன்ட் பவுலிங்காக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஆர்முக்கு நல்ல ஒரு த்ரெட் கொடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ரெகுலர் டீம் தான். ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு ரிஸ்க் டெமோ மட்டும் தான் டெலகிராமில் கொடுப்பேன். சேஃபான டீமாக இனிமேல் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ட்ரை பண்ணுறவங்க மேபி வந்து வீடியோ பார்த்து ரெகுலர் டீம் போட்டுங்க, ரிஸ்க் டீம் போட்டுங்க. ஸோ நான் ஆன் டைமில் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ரிஸ்கியாக மேக் பண்ணக்கூடிய டீம் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அது எல்லா டைம் கிளிக் ஆகாது. ஸோ அதில் நீங்கள் சில பிளேயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் ஆன் டைமில் ரிஸ்க் டீம் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேப்டன் விசி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, பும்ரா கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்ச் ஹோம் மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடிஷ்னலாக அந்த இடத்துல ஒரு பிளேயர் வேணுன்னா மேபி ட்ரெண்ட் போல்ட் கூட இந்த டீமில் அவாய்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலான ஒரு பேட்டர் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கொடுத்துருக்கேன், பட்லர் கொடுத்துருக்கேன், ஜஸ்வால் 3 பேட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி அடிஷ்னலாக ஒரு பேட்டர் இங்கே வேணும் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஒரு பேட்டர் இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. பெஸ்ட் பிக்காக இருக்கும். ஸோ விசியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கோட்ஸ் கொடுக்கலாம், ஜஸ்வால் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஜஸ்வால், பராக் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து இந்த இடத்துல ஸ்லைட்லி ஹர்திக் பாண்டியா கூட கொஞ்சம் டோட்டலாக கேம் வந்து அவங்க பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது அடிஷ்னல் ஒரு பிளேயர் கூட நீங்கள் அஸ்வின் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொட்டேட்டிங் பிளேயராக. ஸோ விசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோர்மா ட்ரை பண்ணலாம், சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரிஸ்க்காக கண்டிப்பாக கிளிக் ஆவார், பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படிங்கும்போது மட்டும் இந்த இடத்துல வரைக்கும் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே பர்கர் கூட ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியலாக வேறு டீம் மேக் பண்ணும்போது தான் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 2 டீம்லையுமே நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹை பர்சன்டேஜ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டீம்லையுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் ஹை பர்சன்டேஜ், இஷான் கிஷான், பட்லர், ரோஹித் சர்மா, ஜஸ்வால், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, பும்ரா. ஸோ இது எல்லாமே ஹை பர்சன்டேஜ் தான். ஸோ இதில் ஆன் டைமில் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஹை பர்சன்டேஜில் ஒரு 2 பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 2 பிளேயர் லெஸ் பிக் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் கேப்டனும் கிளிக் ஆகி விசியும் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரேங்க் வந்து நல்லா புஷ்அப் ஆகி மேலே வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.